Hi dear students, welcome to A2College YouTube channel. இந்த வீடியோல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்கும் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். என்னுடைய ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தென் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னதை வச்சு தான் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத ஷேர் பண்றேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பெரிய டவுட் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸ்டார்டிங்ல 1 month 2 month விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு போக போக பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டி பாக்குற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல்ஸ்ல இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல சண்டே லீவ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மந்த்லி 1 சண்டே ஆர் 1 சாட்டர்டே பாத்தீங்கன்னா லீவ் கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பிஎஸ்சி நர்சிங், பிபிடி இதே மாதிரி கோர்சஸ்க்கு டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கிளாஸஸை விட நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அதிகமாக டைம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸில் ஃபுட் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பெரிய மெனுஸ் எல்லாமே இருக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸில் மொபைல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மொபைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டாங்க. டைமிங்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல நீங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டைம்ல ஸ்டடி டைம்ல நீங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 1 or 2 hour ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுவும் இப்ப நிறைய காலேஜஸ்ல இருக்கிறது இல்ல. ஒரு சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறவங்க தான் ஒயிட் கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜஸ்ல நர்சிங் படிக்கிறவங்க தென் லேப் டெக்னீஷியன்ஸ் ஒயிட் கோட் யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்க எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. லேப்ல போவீங்கல்ல அப்போ நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலரா எப்பவும் ஒயிட் கோட் போடுறவங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் போடுவாங்களே தவிர பாராமெடிக்கல் படிக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா லேப் போற டைம் பாத்தீங்கன்னா நீங்க ஒயிட் கோட் போடுவீங்க. மற்றபடி ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது உங்களுக்கான யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். ஒரு சில காலேஜஸ்ல ஒரு 0.5% காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஒயிட் கோட் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ஒயிட் கோட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஃபுல்லா ஒயிட் கோட் போடுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா எம்பிபிஎஸ் இருப்பாங்க, பிடிஎஸ் இருப்பாங்க, அலைடு ஹெல்த் சயின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி போகும். அப்படிங்கிறது காரணமா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் யூனிக்கா காமிக்கணும், பாராமெடிக்கல் செப்பரேட்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒயிட் கோட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் யூனிஃபார்ம்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுவும் ஓடி ஏடி அதே மாதிரி கோர்ஸ் பாத்தீங்கன்னா கிரே கலர் யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கும் பாத்தீங்கன்னா கிரே கலர் யூனிஃபார்ம்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த காலேஜஸோட நேமும் அந்த யூனிஃபார்ம்ல மென்ஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ எனக்கு எப்பவுமே நான் ஒயிட் கோட் போட்டுட்டு தான் திரிவேனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க லேப் போறீங்க, லேப் ஒர்க்கா போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒயிட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க உங்களுக்கான யூனிஃபார்ம்ஸ் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். தென் கலர் ட்ரெஸ் போட்டு ஹாஸ்பிட்டல் போலாம்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு சான்ஸே கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ்ல கம்பல்சரி யூனிஃபார்ம் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுதான் நீங்க போடணும். தென் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஸ்டாஃப்ஸ் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்கள நீங்க மதிக்கணும். அவங்க சொல்ற ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ணுங்க. எனக்கு அது முடியாது இது முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே கவனிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. பட் ஸ்டடீஸ் குட்டா தான் இருக்கும், ப்ராக்டிஸ் நல்லா தான் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம அவ்வளவா எதிர்பார்க்க முடியாது. முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி. தென் இந்த சாட்டர்டே சண்டே லீவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ் இருக்கும். ஒரு சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கான வார்ட் ரவுண்ட்ஸ் இருக்கும், டாக்டர்ஸ் கூட போற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா ஒரு 1 month 2-3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ அனலைஸ் பண்ண வரைக்கும் மோஸ்ட்லி பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல இந்த ஸ்ட்ரக்சர் இழுக்க வைக்கிறது நானும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டேன். அதே மாதிரி பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் பேஸ்ல ஆட்களை ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்ல, பெஸ்டா தான் க்ரோ ஆயிட்டு இருக்குது. ஒரு 2 years தான் நல்லா தான் போயிட்டு இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயுமே. நம்ம குறை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. கிளாத் வாஷ் பண்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட், லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டடீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான எய்மோட போங்க. தென் கல்ச்சுரல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நான் எதுவும் சொல்ல கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் தான். உங்களுக்கு கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் வச்சா உண்டு. அதை தவிர மற்றபடி மெமரைசபிளா ஐவி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான சான்சஸ் கம்மி. நீங்க பேட்ச் அரேஞ்ச் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கூட கிளாஸ் கோஆர்டினேட்டர் அரேஞ்ச் பண்ணி நீங்க போலாமே தவிர காலேஜ் மேனேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸ் காசு போட்டு நீங்க வேணா ஐவி அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாமே தவிர மற்றபடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக போறீங்க அப்படின்னா அதை முற்றிலுமாக மறந்துருங்க. படிக்கணும், தென் பாத்தீங்கன்னா ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்போட தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல போகணும்.
ஹாஸ்டல்ஸ் ஆவரேஜா இருக்கும். பில்டிங்ஸ் ஹாஸ்டல் ரூம் எல்லாம் பெருசா அப்படியே ஃபுல்லா எக்யூப்மெண்டா இல்லாம இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எப்பவோ கட்டியிருக்கிற ஹாஸ்டல்ஸ். மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்காது, மேனேஜிங் நல்லா இருக்காது. ஸோ அதையுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்டல்ஸ் இல்லாத கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே தான் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த காலேஜ் சைட்லேயே இருக்கும். அதனால யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கவர்மெண்ட் காலேஜஸ் இப்படிதான் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ நீங்க நல்லா போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கவர்மெண்ட் காலேஜஸ், இப்படிதான் இருக்கும். யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. தென் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க. ஸ்டெதஸ்கோப் நீங்க வைட்டல்ஸ் செக் பண்ற டைம்ல யூஸ் பண்ணலாம். அல்லாம கழுத்துல மாட்டிக்கிட்டு எல்லாம் தெரியறது அப்படிங்கிறது புரோட்டோகால் படி அது தப்பு. அதே மாதிரி எல்லாம் ஒரு சில புரோட்டோகால்ஸ் இருக்கும். இப்போ நர்சிங்னா இப்படிதான் இருக்கணும், ஃபார்மசினா இப்படிதான் இருக்கணும், பிபிடினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணி கோர்ஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 வீடியோல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மேலும் இது போன்ற கல்விசார் தகவல் கிடைத்திருங்கள் வே2 கரெக்ட் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.